எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்து எல்லாம் வல்லான் நினைத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. ஓம் நம சிவாய். வணக்கங்க. சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க, பல பேர் தேடிட்டு இருக்கிறதும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. வைத்தியருக்கும் உபயோகமாக இருக்கும், ரசவாதிகளுக்கும் உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி பதிவுங்க என்னென்னா, உப்புக்கட்டு செஞ்சுட்டு அபரேக நவநீதை எடுத்து அபரேக நவநீத்தை தனியாக ஜெயநீர் பண்ணுற முறையும், உப்புக்கட்டையை செஞ்சு இரண்டையும் இணைச்சி குரு செந்தூரம் பண்ணுற முறையும், அந்த குரு செந்தூரத்தில் தாம்பரத்தை உருக்கி அந்த அபரேக ஜெயநீர் குருச்சந்திரம் கொடுத்து சாய்க்கிற முறையும் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறீங்க. முதல்ல தியரியாக நான் சொல்லிடுறேன். செய்முறை அடுத்த பதிவில் உங்களுக்கு உருக்கி அந்த இதில் சாய்க்கிறது அடுத்த பதிவில் நான் போடுறேங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக நான் சொல்லிடுறேன் என்னென்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறீங்க அபரேக உப்புக்கட்டு செந்தூரம். இப்போ நாம் முதல்ல எடுத்துக்கக்கூடிய விஷயங்க, அபரேகம் எல்லாத்துக்கும் தெரியும். பொன் அபரேகத்தை எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நவநீதம் பண்ணிக்கணும், வெண்ணெய் போன்று பண்ணிக்கணும். இந்த மாதிரி வெண்ணெய் போன்று நம்ம பண்ணிக்கணும். இது நம்ம அபரேகத்தை சவ்வீரத்தை கொடுத்து, எல்லாத்துக்கும் தெரியும், பாசான சவ்வீரத்தை கொடுத்து மெர்க்குரி குளோரைடுங்குவாங்க, சவ்வீரத்தை கொடுத்து நாம் அரைத்து சிவப்பு காட்டாமனுக்கு சாறு எடுத்து, சிவந்த காட்டாமனுக்கு சாறு எடுத்துக்கணும். அந்த சாறில் இந்த சவ்வீரம் கொடுத்த அரைச்சி எடுத்த அபரேக தூளை ஒரு உமியில் உமி எடுத்து கொஞ்சம் வெள்ளை துணியில் போட்டு அதை போட்டு காட்டாமனுக்கு சாறில் கொஞ்ச நாள் ஊற வைக்கணுங்க. ஒரு நாள் முழுவதும் ஊற வச்சு அடுத்த நாள் பழஞ்சோறு கஞ்சியில் புழிஞ்சோம்னா, இல்லை நீஸ் தண்ணியில் புழிஞ்சோம்னா உங்களுக்கு வெண்ணெய் மாதிரி பிரியுங்க. இந்த மாதிரி இருக்கும் நவநீதம், இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும் அபரேக நவநீதைங்க. அது இந்த மாதிரி அபரேக நவநீதத்தை ஃபஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அபரேக நவநீதம் பண்ணதுக்கப்புறம் உப்புக்கட்டு செய்வீங்க. சோத்து உப்புக்கட்டு தான், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உப்புக்கட்டு தான். அயோடின் கலக்காத உப்பை வாங்கிங்க. அந்த உப்பை குப்பை மேனி செடி, உங்களுக்கு எல்லோரும் தெரியும், குப்பை மேனி செடியிலிருந்து உப்பை பிரித்து, ஆய்வாளர்களுக்கு தெரியும் எப்படி உப்பு பிரிக்கிறதுன்னு. குப்பை மேனி செடியிலேருந்து உப்பை பிரித்து அந்த உப்பை சாப்பாட்டு உப்புடன் கலந்து எலுமிச்சஞ்சாலில் அரைத்து உருக்கி எடுத்தால் இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் எடை கூடியபடி ஒரு உப்புக்கட்டு கிடைக்கும். இதில் உலோகத்தில் பாயக்கூடிய ஒரு உப்புக்கட்டு ஆகும். அருமையான ஒரு உப்புக்கட்டு. இந்த உப்புக்கட்டை ஆணாகவும் அபரேக நவநீதத்தை பெண்ணாகவும் சிவம் சக்தியாக எடுத்துக்கொண்டு சிவசக்தி செந்தூரம், அதாவது அபரேக உப்புக்கட்டு செந்தூரம் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த இரண்டையும் தயார் பண்ணி வச்சுக்கணும். அபரேக நவநீதத்தில் ஒரு பங்கை எடுத்து சிவப்பு காட்டாமனுக்கு இலைச்சாறில் அபரேக நவநீதத்தை போட்டு 60 நாள் பூமி புடம் வைத்து எடுக்க அபரேக ஜெயநீர் நம்மளுக்கு கிடைக்கும். புளிஞ்சு எடுத்தால் இந்த மாதிரி நீராக கிடைக்கும் நம்மளுக்கு. அபரேக ஜெயநீர் எடுத்துக்கொண்டு அந்த அபரேக ஜெயநீரில் இந்த அபரேக நவநீதத்தையும் உப்புக்கட்டையும் சேர்த்து இந்த ஜெயநீர் விட்டு அரைக்கணும். அதாவது நாதத்தை விந்துவை கொண்டு அரைச்சும் விந்துவை நாதத்தை கொண்டு அரைக்கிற மாதிரி இதிலிருந்து எடுத்த சரக்கையே வச்சு இதையவே குருவாக பண்ணுறோம். இதுதான் இங்கே விஷயம். இல்லை எப்படின்னா, இந்த அபரேக ஜெயநீர் எடுத்து இதையும் கல்லில் சம அளவு 50 கிராம் கல்லில் போட்டு இதை சிறுகு விட்டு அரைக்கும்போது ரெண்டும் இணைஞ்சி, ஆணும் பெண்ணும் இணைஞ்சி, அதாவது கோஜ பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடிஞ்சருக்கு 64 கூடுஞ்சருக்கு கோஜ பீஜம் கண்டால் கூடி குழாவி குருவாகுமேங்கிறார். அப்படின்னா என்னென்னா, இந்த ஆண் பெண் சரக்குடைய 2 சரக்கையும் நாம் இந்த நீரினால், உப்பு புளி காரம்னு சொல்கிற மாதிரி இந்த நீரினால் நம்ம அரைத்து புடமிட்டு எடுத்தால் இப்படி ஒரு அபரேக செந்தூரம் கிடைக்கும். இந்த நேரத்தில் கிடைக்கும் செந்தூரம். இந்த செந்தூரம் நாங்கள் ஒரு பல வருடங்களாக நம்ம வைத்தியர்கள் பாரம்பரியமாக குரு பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்க முறைங்க. நம்ம குருமார்கள் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. இன்சுலின் போடுறவங்களுக்கு கூட இது கொடுத்தோம்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுதுங்க. சர்க்கரை நார்மலுக்கு வந்துடுது ஒன்று. இன்னொன்று, உடலில் உள்ள ராஜ உறுப்புகளை பலப்படுத்துது. இம்பேலன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத பித்த கபத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பேலன்ஸ்டு பண்ணுது. இந்த 3 நாடிகளில் இருக்கக்கூடிய
வாதம் பித்த கபம் ஏறினாலும் இறங்கினாலும் நோய் உண்டாகும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த நோயை உருவாக்கக்கூடிய இம்பேலன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டு பண்ணக்கூடிய வேலையை இது அபூர்வ செந்தூரம் ரொம்ப அருமையாக செய்கிறீங்க. இதை நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொன்று இதை வந்து இதோட தன்மை என்னென்னு உலோகத்தில் கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்தீங்க. இந்த பதிவு விட்டு அடுத்த பதிவில் வந்து அதை உருக்கி அணுமாற்றம் ஆகிறத உங்கள்கிட்ட காமிக்கிறீங்க. செம்பை உருக்குவோம், இந்த உப்புக்கட்டை தனியாக ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம், ஒரு டைம் உருக்கி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த அபரேக செந்தூரத்தை ஒரு டைம் உருக்கி எடுத்துகிட்டு இந்த அபரேக ஜெயினியில் சாய்ப்போம். அப்போ இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் செம்பு களிம்பு கட்டி வரும். மஞ்சள் நிறத்தில் கிடைக்குங்க. இந்த மாதிரி களிம்பு கட்டி வரும் இந்த செம்பு. இப்போ இந்த செம்புங்க ஆசிட் ப்ரூஃபான செம்பு. ஆமாங்க, களிம்பு கட்டி வரக்கூடிய செம்பு. இது கூட ஆசிட் ப்ரூஃப் பார்க்கலாம் நம்ம. இது நைட்டுக்குங்க. ஆசிட் வச்சுட்டோம், உப்பு தண்ணி வைக்கிறோம். உப்பு தண்ணி கோடு வந்து இப்படி நிற்கணுங்க. இப்படி அணுமாற்றம் வந்து எந்த உலோகத்தில் களிம்பு கட்டி ஆகுதோ நம்ம உடம்பையும் அது கட்டும். உலோகத்தை கட்டினால் அந்த குருமருந்து நம்ம உடம்பில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும். இதை சித்தர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு அணுமாற்றத்தை உண்டான ஒரு தகவலுங்க. அதனால் இதை தேடிட்டு இருக்கவங்க, ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு ஒரு உயர்ந்த குரு மருந்து அபரேக செந்தூரம் போன்ற ஒரு குரு மருந்தையும் அபரேக ஜெயினியும் போன்ற ஒரு குரு ஜெயினியையும் செஞ்சு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.